பாஸ் பை வேல்யூ பாஸ் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். நம்ம சாதாரணமாக எழுதுகிற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே பாஸ் பை வேல்யூ தான். நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்ட் ஏ அப்படின்னு நம்ம ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை நம்ம அசைன் பண்ணுறோம். இப்போ இந்த வேரியபிளுக்கு நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஸ்கொயர் அது ஏதோ ஒரு நம்பரை ஆர்குமெண்ட்டாக வாங்கிக்க போகுது. அதுக்கு தான் ஸ்கொயர் கண்டுபிடிக்க போகுது. ஸோ இன்ட் ஏ அப்படின்னு நான் கொடுக்குறேன். அது ஸ்கொயரை கண்டுபிடிச்சி டைரெக்டாக ரிட்டர்ன் பண்ணிட போகுது. ரிட்டர்ன் ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ இது ஒரு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ண போது, அதனால நம்ம ரிட்டர்ன் டைப் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது நம்ம cout ஸ்கொயர் ஆஃப் ஏ அப்படின்னு கால் பண்ணிக்கலாம். அப்போது ஸ்கொயர் ஆஃப் ஏ கால் ஆகும்போது இங்கே கால் ஆகிட்டு ஆன்சர் ரிட்டர்ன் ஆகும். அதை நம்ம டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நான் ஒரு எண்ட் லைன் கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஏல என்ன வேல்யூ இருக்குன்னு மறுபடியும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். The value of A is A. இதை நான் பில் பண்ணுறேன். பில் பண்ணனா எனக்கு எரர் வருது, ஸ்கொயர் வாஸ் நாட் டிக்ளேர்ட் இன் திஸ் ஸ்கோப் அப்படின்னு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனுக்கான டிக்ளரேஷனே எழுதலை. ஸோ இந்த கோடை நான் ஜஸ்ட் ஹெட்டரை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு செமிகோலன் கொடுத்துட்றேன். வேரியபிள் நேம் எடுத்துடலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். 25 அப்படின்னு ஆன்சர் கரெக்டாக வருது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 5 அப்படின்னு தான் இருக்குது. ஏயோட வேல்யூ முதல்ல நம்ம என்ன வச்சுருந்தோமோ அது அப்படியே தான் இருக்குது, அந்த வேல்யூ மாறலை. இந்த மாதிரி நம்ம எழுதியிருக்கோம்ல, இதுதான் பாஸ் பை வேல்யூ. இந்த ஏ அப்படின்ற வேரியபிளோட வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்கொயர் ஆஃப் ஏ அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் கிட்ட இதுதான் ஏ அப்படின்ற வேரியபிளோட வேல்யூ, இதை வச்சுக்கோ, இதை வச்சுட்டு நீ எனக்கு ஸ்கொயரை கண்டுபிடிச்சி சொல்லு அப்படின்னு நம்ம இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். கால் பண்ணப்போ என்னாகும், நம்ம இங்கே ஒரு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஏ அப்படின்ற வேரியபிளோட வேல்யூவை தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூ இந்த இடத்துல நம்ம என்ன டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அங்கே காப்பி ஆகும். இங்கே நம்ம ஏன்னு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, என்ன வேரியபிள் நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். அதில் நம்ம இங்கே என்ன அனுப்பிச்சி விடுறோமோ அது காப்பி ஆக போகுது. அதை வச்சு தான் நம்ம உள்ள எல்லா ப்ராசஸிங்கையும் பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ காப்பி பண்ணப்பட்ட இந்த வேரியபிளில் தான் உங்களுக்கு எல்லா ப்ராசஸிங்கும் நடக்குது. இந்த ஒரிஜினல் வேரியபிள் ஏ அப்படின்னு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த வேரியபிளில் நம்ம எதுவுமே மாற்றவே இல்லை. அதை ஜஸ்ட்டு ஒரு வேல்யூவாக நம்ம அனுப்பிச்சி விடுறோம். அந்த வேல்யூ காப்பி மட்டும்தான் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் பாஸ் பை வேல்யூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நம்ம கால் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆன்சர் அதை திருப்பி கொடுத்துருக்கு. நம்ம இங்கே ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதனால அந்த ஆன்சர் இங்கே திரும்பி வந்திருக்கு. அதை தான் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். நமக்கு 25 அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு. இதுக்கு அடுத்த லைனில் நான் என்ன கொடுத்துருக்கேன், சரி இந்த கால் முடிஞ்சதுக்கப்புறம் ஏயோட வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக ஏயோட வேல்யூ இதுதான் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன ரிசல்ட் வருது, நமக்கு 5னே தான் வருது. ஏயோட வேல்யூ மாறலை. ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, இந்த வேல்யூவை ஜஸ்ட்டு பாஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஸ்கொயரை கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அந்த வேல்யூவை ஏதோ ஒரு வேரியபிளில் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த வேரியபிளை ப்ராசஸ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சி நமக்கு திருப்பி அனுப்பிச்சி விடுது. ஸோ அந்த ஆன்சரை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அடுத்த லைனில் நம்ம ஏல என்ன இருக்குன்னு பார்த்தா அந்த வேல்யூ எதுவும் மாறி இருக்காது. ஸோ இந்த ஒரிஜினல் வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த ஒரிஜினல் ஆர்குமெண்ட் நம்ம என்ன பாஸ் பண்ணோமோ அது எந்த விதத்துலையும் அஃபெக்டே ஆகாது பாஸ் பை வேல்யூவாக நம்ம பண்ணும்போது. இப்போ பாஸ் பை ரெஃபரன்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்ட் பி அப்படின்னு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏதோ ஒரு வேல்யூவை நான் அசைன் பண்ணுறேன். இப்போ நான் ஸ்கொயர் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம டெஃபினேஷன் எழுத போகிறோம். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஏதோ ஒரு நம்பருக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் இல்லையா, அந்த நம்பரோட அட்ரஸே வாங்கிக்க போகுது. அதாவது இந்த பி அப்படின்ற வேரியபிள்கே நம்ம டைரக்ட் ஆக்சஸை கொடுத்துட போகிறோம். இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த வேரியபிளில் டைரெக்டாகவே நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதோட அட்ரஸை நம்ம கொடுக்க போகிறோம். சி லாங்குவேஜில் நீங்கள் இதே பாஸ் பை வேல்யூ அண்ட் பாஸ் பை ரெஃபரன்ஸ் படிச்சிருப்பீங்க. கான்செப்ட் அதே தான். எப்படி ஒர்க் ஆக போகுது, அட்ரஸை பாஸ் பண்ணுறது, அந்த கான்செப்ட் எல்லாம் அதே தான். பட் நொட்டேஷன்ஸ்லாம் டிஃப்ரெண்ட். அந்த இடத்துல நம்ம அட்ரஸை வச்சு பாஸ் பண்ணியிருப்போம் அண்ட் ஸ்டார்லாம் யூஸ் பண்ணி பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணியிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி நம்ம இங்கே பண்ண போகிறது கிடையாது. பாயிண்டர்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறது இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஆனால் கான்செப்ட் அதே தான். இந்த இடத்துல நம்ம ஸ்கொயர் பை ரெஃபரன்ஸ் ஆஃப் பி அப்படின்னே கொடுத்துடலாம். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா, ஸ்கொயர்
பை ரெஃபரன்ஸ் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஏதோ ஒரு ஆர்குமெண்ட்டை வாங்கிக்க போகுது. அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு நம்பர் கிடையாது, அந்த ஆர்குமெண்ட் வந்து ஒரு அட்ரஸ். ஸோ அதனால ஆம்பர்சன் பி அப்படின்னு நம்ம கொடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பிக்கு டைரக்ட் ஆக்சஸே இந்த இடத்துல கொடுக்குறோம், அட்ரஸே நம்ம பாஸ் பண்ணிடுறோம் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஆம்பர்சன் கொடுக்கணும். சாதாரண வேல்யூவை பாஸ் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக அந்த ஏதோ ஒரு வேரியபிளுக்கு நம்ம பேர் கொடுத்துடலாம். பட் இப்போ நம்ம அட்ரஸ் அப்படின்றதுனால ஆம்பர்சன் அப்படின்னு கொடுக்கணும். உள்ளுக்குள்ளே வந்து நம்ம பி அப்படின்னு சொன்னாலே போகிறோம், அது இந்த பியை தான் டினோட் பண்ணும். அதாவது மெமரியில் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு பி இருக்கும்ல, அந்த பியை தான் இது டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம அட்ரஸ் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோன்றதுனால இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பி ஈக்குவல் டு பி இன்ட்டு பி அப்படின்னு கொடுத்துடலாம். பிக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சு நம்ம பிலேயே ஸ்டோர் பண்ணிடுறோம். இந்த ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது, ரிட்டர்ன் டைப் வாய்டு தான். ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பிக்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சி கொடுன்னு சொல்லி அந்த பியோட அட்ரஸே நம்ம இங்கே வாங்கிடுறோம். ஸோ அட்ரஸ் நமக்கு கிடைச்சிடுறதுனால அந்த மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற பியையே மாற்றிடுறோம். இந்த பி வந்து இப்போ ஆக்சுவலாக மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற பி தான். ஸோ அதனால அந்த வேல்யூவே மாறிடுது அப்படின்றதுனால ரிட்டர்ன்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த இடத்துல the value of b is அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல b என்ன இருக்குன்னு பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல நான் ஒரு எண்டல் கொடுத்துட்றேன். இந்த ஃபங்க்ஷனுக்கும் நம்ம டிக்ளரேஷன் எழுதணும் இல்லையா? ஸோ இந்த ஹெட்டரை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நேமை மட்டும்தான் எடுத்து விடணும். இந்த ஆம்பர்சன் அப்படின்றது இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து இந்த இடத்துல நம்ம ரெஃபரன்ஸை பாஸ் பண்ணுறோம் அப்படின்றது கம்பைலருக்கு புரியும். இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் பாருங்கள், the value of b is 16 அப்படின்னு வந்திருக்கு. அதாவது b ஸ்கொயர் கண்டுபிடிச்சி நம்ம பிலேயே ஸ்டோர் பண்ணிட்டோம். மெயின் ஃபங்க்ஷனில் இருக்கிற பிஏ மாறிடுச்சு. ஆனால் கால் பை வேல்யூ பண்ணும்போது நம்ம ஸ்கொயரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மெயின் ஃபங்க்ஷனில் ஏ தானே பாஸ் பண்ணோம், ஆனால் அது மாறல, அது அப்படியே தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து கால் பை வேல்யூக்கும் ரெஃபரன்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். C++ல கால் பை ரெஃபரன்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். இந்த கால் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா அதை வச்சு மட்டும் நமக்கு இது கால் பை வேல்யூவாக ரெஃபரன்ஸான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஃபங்க்ஷனோட டெஃபினேஷனை வச்சு பார்த்தா தான் நமக்கு அது வேல்யூ பாஸ் ஆகுதா இல்லை அட்ரஸ் பாஸ் ஆகுதா அப்படின்றது இந்த டெஃபினேஷனையோ இல்லை டிக்ளரேஷனையோ பார்த்தா தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எது கால் பை வேல்யூ எது கால் பை ரெஃபரன்ஸ்னு நம்மளால் சொல்லவே முடியாது. ஏன்னா நம்ம இங்கேயும் இந்த வேரியபிள் நேமை மட்டும்தான் பாஸ் பண்ணுறோம். ஆனால் ரிசீவ் பண்ணுற இடத்துல இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷனில் தான் நம்ம இந்த மாதிரி கொடுத்தோன்னா வேல்யூ ரிசீவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா அட்ரஸ் ரிசீவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். அட்ரஸை ரிசீவ் பண்ணிட்டு நம்ம இந்த நேமையே டைரெக்டாக இந்த பாடி ஆஃப் தி ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துலேருந்து கால் ஆச்சோ அங்கே இருக்கிற அந்த ஒரிஜினல் வேரியபிளையே நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து அப்படி கிடையாது, ஜஸ்ட் ஒரு காப்பியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். பாஸ் பை வேல்யூ பண்ணும்போது வேரியபிள்ஸ் ஜஸ்ட் காப்பி மட்டும்தான் ஆகுது. ஆனால் பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம அந்த ஒரிஜினல் வேரியபிள்ஸோட டைரக்ட் ஆக்சஸே கொடுத்துட்றோம். இந்த வேரியபிளே நீ வச்சு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்றோம். ஆனால் இந்த இடத்துல வந்து இந்த வேரியபிளை காப்பி பண்ணிக்கிட்டு நீ உன் வேலையை பாரு அப்படின்னு பாஸ் பை வேல்யூவில் செய்கிறோம். இந்த பாஸ் பை வேல்யூவோட அட்வான்டேஜ் என்னன்னா வேரியபிள்ஸ் காப்பி மட்டும் தானே ஆகுது, அதனால ரொம்ப செக்யூர்டாக இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது. ஒரிஜினல் வேரியபிள் வந்து எந்த விதத்துலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுனால ரொம்பவே செக்யூர்டாக இருக்கும். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ரொம்ப பெரிய வேரியபிள்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அரே வச்சுருக்கீங்க, அந்த அரேல வந்து thousands of values இருக்குது. ஸோ இந்த அரேவை நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணணும். அப்போ பாஸ் பை வேல்யூவாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி அது ரொம்ப பெரிய ஒரு அரே, அந்த அரே அப்படியே இன்னொரு இடத்துல காப்பி ஆகிக்கிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ப்ராசஸிங்லாம் நடக்கும். ஸோ தேவையில்லாமல் எக்கச்சக்கமான ஸ்பேஸ் வந்து வேஸ்ட் ஆகும். இதே சினாரியோவில் நீங்கள் பாஸ் பை ரெஃபரன்ஸாக பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அத்தனையும் காப்பிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த அரே இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம அட்ரஸை அனுப்பிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து காப்பிலாம் பண்ணாமல் அந்த ஒரிஜினல் அரேவையே டைரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ அதுதான் பாஸ் பை ரெஃபரன்ஸோட அட்வான்டேஜ். பட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோட அப்படியே ஆப்போசிட், செக்யூர் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம டைரக்ட் ஆக்சஸே கொடுத்துட்றோம். நம்ம விரும்பாத வகையில் அது ஒரிஜினல் வேரியபிள்ஸே எதையாவது மாற்றி விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு செக்யூர்டாகவே இருக்காது இல்லையா? ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரிஜினல் வேரியபிளை மாற்றணும், ரொம்ப அவசியமாக மாற்றணும்னா மட்டும்தான் மாற்றணும். அப்படி இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனை நம்ம சரியாக எழுதலை அப்படின்னா அது டைரெக்டாக அந்த ஒரிஜினல் வேரியபிள்ஸே மாற்றி விட்டுரும். ஸோ நமக்கு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணி எந்த இடத்துல எது தேவைன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பாஸ் பை வேல்யூ பண்ணலாமா இல்லை ரெஃபரன்ஸ் பண்ணலாமா அப்படின்றத முடிவு பண்ணணும். இந்த பாஸ் பை ரெஃபரன்ஸ் பண்ணும்போது செக்யூரிட்டி பாதிக்கப்படாமையும் நம்மளால் பண்ண முடியும்.
அதாவது அந்த ஒரிஜினல் வேரியபிளை மாடிஃபை பண்ணாத மாதிரி நம்மளால அந்த ஃபங்க்ஷனை எழுதலாம். அது எப்படின்றத நான் வேறொரு வீடியோவில் சொல்கிறேன்.